சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்த நிலையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 1 கிலோ வெள்ளி விலை 35,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த வாரத்தில் வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்களில் தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்து நடப்பு வாரத்திலும் தொடர்ந்து விலை அதிகரித்து புது உச்சங்களை தொட்டு வருகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,05,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் உயர்ந்து 13,170 உள்ளது. விலை ஏற்றத்தில் தங்கத்துடன் மல்லுக்கட்டும் வெள்ளி ஒரே நாளில் கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 292 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 2,92,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி 2,57,000 ரூபாயாக இருந்த 1 கிலோ வெள்ளி 10 நாட்களில் 35,000 ரூபாய் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போச்சம்பள்ளி அருகே பொங்கல் பண்டிகைக்கு தயாரான சாமந்தி பூவின் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஜம்புக்குட்டப்பட்டி, சந்தம்பட்டி, குள்ளம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 500 ஏக்கருக்கும் மேல் சாமந்தி பூ விவசாயம் நடைபெறுகிறது. ஏக்கருக்கு 1 லட்சம் முதல் 1,50,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் அதிக லாபம் வரும் என எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் விலை சரிந்து சாமந்தி பூ கிலோ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரையில் மட்டுமே விற்பனையாவதால் கூலி கூட கிடைக்காத நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடும் பனிப்பொழிவு மற்றும் மழை காரணமாக கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் பூ கமிஷன் மண்டிகளுக்கு மல்லிகைப்பூ வரத்து குறைந்தது. மல்லிகைப்பூ வரத்து குறைந்து காணப்பட்டதால் 1 கிலோ ரூபாய் 5,000 வரை விற்பனையானது. அதேபோல 1 ஜோடி கரும்பு 120 ரூபாய் வரை விற்பனையானது. தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதிகளில் விளைநிலங்களுக்குள் புகுந்த யானைகள் கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலிருந்து அவ்வப்போது வெளியே வரும் யானைகள் கரும்பு, தென்னை, வாழை, நெல் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்துவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் சிவகிரி வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை கூட்டம் ஊருக்குள் நுழைந்து கரும்பு பயிரிட்டிருந்த விளைநிலத்திற்குள் நுழைந்து சேதப்படுத்தின. இதனை பார்த்த அப்பகுதி விவசாயிகள் அதிக சத்தம் எழுப்பி யானைகளை விரட்டியடித்தனர். விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த திருப்பத்தூர் மாவட்டம் விண்ணமங்கலத்தைச் சேர்ந்த 50 வயது நபரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. ஷூ கம்பெனியில் பணியாற்றி வந்த கண்ணன் என்பவரின் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கதவு திடீரென திறக்கப்பட்டதால் விபத்தில் சிக்கிய கண்ணன் ராணிப்பேட்டையில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதால் இதயம், கல்லீரல், சிறுநீரகம், கண்கள் உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டன. வேளாங்கண்ணிக்குள் ஒன்-வே டிராப் டாக்ஸிகள் வருவதை தடை செய்ய வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளியூர்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒன்-வே டாக்ஸியில் கட்டணம் குறைவாக உள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் ஒன்-வே டாக்ஸிகளை வேளாங்கண்ணியில் இயக்க தடை விதிக்க கோரி வேளாங்கண்ணி நகர கார் வேன் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் காவல்துறை கண்காணிப்பாளர் நிக்சனிடம் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே காவிரி குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது. மருங்காபுரிக்கு குடிநீர் வழங்கும் பெரிய அளவிலான காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சடித்து வெளியேறியது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் மின் மோட்டார் நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு பிறகு குடிநீர் விடாவது நிறுத்தப்பட்டது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் தை அமாவாசை திருவிழாவையொட்டி தங்க விளக்கில் தீபம் ஏற்றப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் லட்சதீப திருவிழா கடந்த 7ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிலையில் தினசரி வேணுவனநாதர் மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றன. அதன்படி நேற்று சிறப்பு பூஜை மற்றும் தங்க விளக்கில் தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் திரளான மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாதனங்குப்பத்தில் உள்ள மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பாரம்பரிய உடை அணிந்து கல்லூரி மாணவிகளுடன் ஜப்பான் பெண்களும் இணைந்து பொங்கல் கொண்டாடினர். பொங்கல்
விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை 3 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகுகள் இயக்கப்படுகின்றன. தினமும் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை படகுகள் இயக்கப்படுகின்றன. இந்த படகு சேவை 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை என்று நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியில் மாமியாருடன் முறை தவறிய உறவிற்கு இடையூறாக இருந்த மாமனாரை கொன்ற மருமகன் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 7ஆம் தேதி காணாமல் போன எரங்காட்டைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மதிக்கோன் பாளையம் ஏரியில் சடலமாக கிடந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஆறுமுகத்தின் மனைவி ஜோதிக்கும் மருமகன் சீதாராமனுக்கும் முறை தவறிய உறவு இருந்தது தெரியவந்தது. மேலும் இதனை தட்டி கேட்டதால் சீதாராமன் தனது நண்பர்களோடு சேர்ந்து ஆறுமுகத்தை கொன்று ஏரியில் வீசியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சீதாராமன், ஜோதி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தைத்திருநாள் பிறக்கவுள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிணற்று பாசனம் மற்றும் ஏரி பாசனத்தை ஆதாரமாக கொண்ட விவசாயிகள் சேடை ஓட்டி நாற்று நடும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். விஷார், கீழ்கதிர்பூர், பெரும்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்கள் உழவுப் பணியால் செழுமையாக காட்சியளிக்கின்றன. பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக மாவட்டத்தின் கிராமப்புறங்கள் முழுவதும் பசுமை போர்த்தியது போல காட்சியளிப்பது காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பன்றிகளால் சேதமடைந்த மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முழக்கங்களை எழுப்பினர். சென்னை திருவொற்றியூரில் ஷேர் ஆட்டோவில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்ட ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். திங்கட்கிழமையன்று பள்ளிக்கு ஷேர் ஆட்டோவில் சென்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் மாணவி கூச்சலிட்டதால் அவரை கீழே தள்ளிவிட்டு தப்பி ஓடினார். இதில் மாணவிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் சண்முகத்தை கைது செய்தனர். முன்னதாக காவல்துறையினரிடம் இருந்து தப்பி ஓடிய போது கீழே விழுந்த சண்முகத்தின் இடது கை முறிந்தது. ஹைதராபாத் அருகே சிலிண்டர் ரீஃபில்லிங் மையத்தில் எரிவாயு கசிந்து ஏற்பட்ட தீ விபத்தில் 40 அடி உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. குக்கட்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் எரிவாயு ரீஃபில்லிங் மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஹங்கேரி நாட்டில் உள்ள பெலாட்டான் ஏரி பல ஆண்டுகளுக்கு பிறகு உறைந்தது. மத்திய ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஏரி பெலாட்டான். ஐரோப்பிய கண்டத்தில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் அளவு குறைந்து வரும் நிலையில் பெலாட்டான் ஏரி கடந்த 10 ஆண்டுகளில் முதன்முறையாக உறைந்தது. சுமார் 2 முதல் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு ஏரியின் மேற்பகுதியில் ஐஸ் படலம் உருவாகியுள்ளது. நாற்பத்தொன்பதாவது சென்னை புத்தக காட்சியில் இயற்கை சூழலியல் புத்தகங்கள், குழந்தைகளுக்கான சிறுகதைகள் வாசகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அடுத்த தலைமுறைக்கு ஆற்றல், அறிவு, கல்வியை அறிமுகப்படுத்துவதுதான் ஆகச் சிறந்த பரிசாக இருக்க முடியும். அதற்கான சிறந்த தேர்வே புத்தகங்கள். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் 49வது புத்தக காட்சியில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தொடங்கி அரசியல், வரலாறு, இலக்கியம், ஆன்மீகம், சுய முன்னேற்றம், அறிவியல், தொழில்நுட்பம் என லட்சக்கணக்கான புத்தகங்கள் குவிந்து கிடக்கின்றன. அதில் அறிவியலோடு அறநெறியையும் இயற்கை சூழ் விவசாயத்தை இளம் தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இயல்வாகை பதிப்பகம். இயல்வாகை அப்படிங்கிறது இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2010 இருந்து தொடர்ந்து வந்து அதுக்கான எல்லா பணிகளும் செஞ்சிட்ருக்கோம். அதில் ஒன்று புத்தகங்களை பதிப்பிக்கிறோம். இது போக களப்பணிகளும் நிறைய செய்கிறோம். இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைத்து சந்தை நடத்துறது, அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, தோட்டங்கள் அமைச்சு தர்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை இத்தனை வருடமாக பண்ணியிருக்கோம். இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, விவசாயிகள் வரை ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இத்தனை வருடத்துலையும் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கான முடிஞ்ச வேலையை நாங்கள் பண்ணிட்டோம். நம்மாழ்வாரின் வாழ்வியல் தொடங்கி சில்லுக்கோடு, நம்ம நிலம், காடறிதல்,
அன்பின் வண்ணங்கள் என புத்தகங்கள் வாயிலாக இயற்கையின் அற்புதத்தை அறிமுகப்படுத்துகிறது இயல்வாகை. அதிலும் குழந்தைகளுக்கான குட்டி கதைகள், படங்கள் மூலம் கதை சொல்லும் புத்தகங்கள் கவனம் ஈர்த்துள்ளன. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த புத்தகம் கிடைக்கிறது நீங்கள் இதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்கிறது உங்களுக்கு இது கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தனியாக பர்டிகுலராக ஒரு ஜென்ருக்கு ஒரு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக், இந்த மாதிரி ஸ்டால்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தேவையான புக்கு, உங்களுக்கு தேவையான ஜென்ரை நீங்கள் எடுத்துக்கலாம். இயற்கை பேரிடர்களால் ஒரு கிராமமே அழிஞ்சு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வாழ்விடத்தை தேடி மாற்று இடங்களுக்கு போயிடுறாங்க. அந்த கிராமத்தில் இருந்த 15 வயது சிறுவன் விடாமல் முயற்சி பண்ணி 200 ஏக்கரில் வனத்தை உருவாக்கி அழிஞ்சு போன கிராமத்தை மீட்டெடுக்கிறார். அவர்தான் ஜாது, இந்தியாவினுடைய வனமகன். இது போன்ற கதைகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு இதுவாக தான் இருக்கும். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு.